தீவிரவாதி குடும்பத்தோருக்கு ஆங்கிலத்தில் சொல்கிறது டெரரிஸ்ட் ஃபேமிலி. இப்போ நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்க இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார் சார், சிம்ரன் மேம், மிதுன்ஜெய், ரமேஷ் திலக், பகவதி பெருமாள், யோகி பாபு, எம்எஸ் பாஸ்கர் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபேமிலி கப்பலில் வந்து கரை ஒதுங்குறாங்க தமிழ்நாட்டில். அவங்க என்ன நடக்குது அப்படின்னா, போலீஸ்காரங்க வந்து பார்த்துட்டு இந்நேரத்தில் எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் நாட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போது ஒரு சின்ன பையனை பார்த்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மனுச்சு ஓகே பொழிச்சு வைப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனசு பண்ணி அந்த மனுஷன் வந்து இறக்கி விட்டு போயிடுறாரு. இவர் போன நேரம் அவங்க வந்து ஓகே அப்படின்னு ஒரு ஃபேமிலியாக ஒன்றா வாழ்ந்து சந்தோஷமாக இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, திடீர்னு ஒருத்தன் அணுகுண்டை வச்சு ஒரு இடத்த பொழந்துடுறான். அந்த பொழந்த இடத்த இவரோட சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது இந்த நல்ல மனுஷனே அதில் மாட்டிக்கிறாரு. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் தாண்டா அந்த டெரரிஸ்ட், இலங்கையிலேருந்து வந்து தமிழ்நாட்டுக்கு டெரரிஸ்ட் பண்ணுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை தேடி போலீஸ் கூட்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே சேர்ந்து அவரை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் நடித்த சசிகுமார் சார் அவர் வேறு லெவலுங்க, செம்மையாக நடிச்சிருப்பார், பயங்கரமாக நடிச்சிருப்பார். ஒரு டைலாக், ஒரு லென்த் டைலாக்கு அதில் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். ஒரு நான் நல்லவன்டா அப்படின்னு வந்து நீங்கள் யாரையாவது காட்டணும் அப்படின்னா முத்திரை போட்டு கூகுளில் சர்ச் பண்ணாலும் நம்ம சசிகுமார் சார் தான் நல்லவர் அப்படின்ற வர அளவுக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சிம்ரன் மேமும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. சச்சின் அடிக்காத ரன் சிம்ரன் அப்படின்னு பயங்கரமாக மேம்லாம் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலிக்கெல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக நம்ம சசிகுமார் சாரோட 2 பசங்க அவங்களும் சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு குட்டி பையன் வருவான், அவன் வர்ற சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருந்தது. அது நல்லா ஃபன்னாக ஜாலியாக நீங்கள் செம்மையாக சிரிப்பீங்க. இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்லாம் போய் அப்படின்னு பயங்கரமாக சிரிக்கிற அளவுக்கு உங்களோட மூடு வந்து சேஞ்ச் ஆகிடும். அந்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஃபேமிலியோடு உங்களுக்கு எமோஷ்னலும் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தோன்னா மனிதாபிமானம் எமோஷ்னல் அப்படின்னு வந்து உங்களுக்கே வந்து ரொம்ப பிடிச்சிரும். அந்தளவுக்கு இந்த படம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வெட்டுறது, குத்துறது, உதைக்கிறது, மெதிக்கிறது இந்த மாதிரி படங்க தான் பாப்பா அப்படின்ற கேட்டகரி தான் உங்களுக்கு சத்தியமாக இந்த படம் பிடிக்காது, அப்படியே தூக்கி போட்டுருங்க. நான் நல்ல ஃபேமிலி படம் அப்படியே சிச்சின் சந்தோஷமாக ஜாலியாக ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படின்ற படத்தை உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணும். அதுக்கு நான் கேரண்டி. அந்தளவுக்கு நானும் இந்த படத்தை ரசித்து பார்த்தேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஓகே, ஆல்ரெடி நான் இந்த படத்தை வந்து பார்த்துட்டேன் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றது படம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட்ஸ் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்டைலிஷ் மணி.